ஓகே. நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஜிகே தான் பார்க்க போகிறோம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறில் ஒரு முக்கியமான நபர் தான் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அவரை பற்றியான ஒரு சில குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். அபுல் கலாம் ஆசாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மெக்காவில். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1888 நவம்பர் 11 வந்து பார்த்திங்கன்னா பிறந்தார். இந்த நவம்பர் 11 தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கல்வி தினமாக கொண்டாடிட்டு வரோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்திருப்பார். அதனால தான் நம்ம நவம்பர் 11 என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம். அவர் எப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சராக இருந்தார் அப்படின்னா 1948 டு 1958 வரையிலும் கல்வி அமைச்சராக இருந்திருப்பார். 2008 நவம்பர் 11 முதல் நம்ம தேசிய கல்வி தினமாக நவம்பர் 11ஆம் தேதியை கொண்டாடிட்டு வரோம். அவருடைய முக்கியமான இதழ்கள் ஓகேவா, அவர் வெளியிட்ட பத்திரிகைகள் வந்து அடிக்கடி கொஷனில் கேட்பாங்க. அல் ஹிலால் அப்படின்ற உருது பத்திரிகை, இது வந்து ஒரு வாராந்திர பத்திரிகை. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லிசன் உத் சித்திக் அப்படின்ற ஒரு மாத இதழையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. நைரங் இ ஹாலம் அப்படின்ற ஒரு கவிதை இதழும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியிட்டிருக்காரு. ஹல்பலாக் அப்படின்ற ஒரு வாராந்திர இதழும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியிட்டிருக்காரு. அல் ஹிலால் அப்படின்றது உருது மொழி பத்திரிகை, லிசான் உஸ் சித்திக் அப்படின்றது மாத பத்திரிகை, நைரங்கி ஹாலம் அப்படின்றது கவிதை பத்திரிகை, அல்பலாக் அப்படின்றது வாராந்திர பத்திரிகை. இந்த 4 பத்திரிகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வெளியிட்ட முக்கியமான பத்திரிகைகள். அடிக்கடி கொஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க.